என்னுடைய வீடியோ பார்க்க வந்த அனைவருக்கும் மிக்க நன்றி. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாக்ல உங்கள மீட் பண்றதுல எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இப்போ வந்து பார்த்தீங்க அப்டின்னா வந்துட்டு 3 ட்ரெஸ் வந்து நான் எடுத்து பேக்ல வச்சுட்ருக்கேன். எதுக்கு அப்டின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாமே வந்து நியூ குர்தீஸ். பட் ஆனா இப்போ வாங்கினேன்னா கேட்டா கிடையாது. இதெல்லாமே வந்து வாங்கி ஒரு 3 மந்த்ஸ் ஆகப்போது. ஜான்வரி 15 பொங்கலுக்கு வந்து ஒரு 2 குர்தீஸ் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். பட் ஆனா அது எதுவுமே வந்து ஆல்டர் பண்ணவே இல்ல. ஸோ அதனால அந்த 2 குர்தி ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 21 தம்பிக்கு வந்து பர்த்டே இருக்கும். ஸோ அப்போ வந்து தம்பிக்கு ட்ரெஸ் எடுக்கும்போது நானும் வந்து எனக்கு ஒரு குர்தி எடுத்துட்டு வந்தேன். ஸோ இந்த 3 குர்தியும் கொண்டு போய் டெய்லர்ட்ட ஆல்டர் பண்ண குடுக்கலான்னு சொல்லிட்டு நான் இப்ப எடுத்துட்டு கிளம்பிட்டேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா, எம் சைஸ் குர்தி தான் எடுப்பேன். பட் இருந்தாலுமே வந்து எனக்கு வந்து சைஸ் வந்து ரொம்ப லூஸா இருக்க மாரி இருக்கும். ஸோ எப்பவுமே எடுத்துட்டு வந்தா டெய்லர்ட்ட குடுத்து ஆல்டர் பண்ணி தான் நான் போடுறது. அவங்க கிட்ட டெய்லர்ட்ட வந்து ட்ரெஸ்ஸ குடுத்துட்டு, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் ஆச்சு ஐப்ரோஸ் பண்ணி சரின்னு சொல்லிட்டு அபார்ட்மெண்ட்ல இருக்க காம்ப்ளெக்ஸ்ல ஐப்ரோ பண்ணலான்னு சொல்லிட்டு பார்லருக்கு வந்தேன். பட் ஆனா என்னோட நேரமோ என்னமோ தெரியல. ஒரு பார்லர் கூட அன்னைக்கு ஓப்பன்ல இல்ல. எங்களோட அபார்ட்மெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா 3 பார்லர் இருக்கு. பட் ஆனா எதுவுமே ஓப்பன்ல இல்ல. அதுதான் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. சரின்னு சொல்லிட்டு அங்கெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு, அப்படியே கீழ வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கீழ வந்து ஒரு மளிகை கடை மாரி ஒரு ஷாப் இருக்கு. அங்க வந்து தம்பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டுருக்கேன். இதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கும் கிளம்பியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, டைம் வந்து ஒரு 6:00 ஆகுது. ஸோ வந்து இன்னைக்கு ஃப்ரைடே. அதனால வந்துட்டு ஒரு பூஜை அதாவது விளக்கேத்தி சாமி கும்பலான்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து நான் ரெடி பண்ணிட்டுருக்கேன். இப்போ வந்து கோலம் தான் போடப் போறேன். டெய்லி கோலம் போடுவேனான்னு கேட்டா கிடையாது. ஃப்ரைடே அண்ட் டியூஸ்டே மட்டும் தான் நான் கோலம் போடுறது. இந்த கோலப்பொடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நான் ஊர்லேருந்து வரும்போது வாங்கிட்டு வந்திருந்தேன். ஜஸ்ட் ₹20 தான். நான் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒயிட் கலரு ப்ளஸ் அந்த காவி கலர் இருக்கு பார்த்தீங்களா? அதுவுமே நான் போடுவேன். பட் ஆனா இந்த டைம் அது வாங்கல. ஸோ ஒயிட் கலர் மட்டும் தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். இப்ப அது மட்டும் தான் நான் போட்டுட்ருக்கேன். கோலம் போட்டதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, நான் பிக் பாஸ்கெட்ல வந்து கொஞ்சம் பூலாம் வந்து ஆர்டர் பண்ணி நான் வந்து ஃப்ரிட்ஜில வச்சிருந்தேன். ஸோ அந்த பூவெல்லாம் எடுத்து சாமி படத்துக்கு வச்சுட்டு நான் விளக்கேத்த ரெடி பண்ணிட்டுருக்கேன். என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, சாமி படம்லாம் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கும். நான் ஊர்லேருந்து வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு விளக்கு, அப்புறம் வந்து ஒரு தட்டு, சூடம் தட்டு இது 2 மட்டும் தான் எடுத்துட்டு வந்தேன். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு குடுத்த கிஃப்ட் தான். சாமி படம்லாம் ஒரு சிலர் வந்து கிஃப்ட்டா குடுத்துருந்தாங்க. ஸோ அத வச்சு தான் நான் கும்பிட்டுக்கிறேன். ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, பூரி ஜெகநாதர் இருக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, விநாயகர், அ லட்சுமி போட்ட ஒரு சிலை இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் டே மார்னிங். நான் வந்து பொங்கல் தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1 டம்ளர் வந்து பச்சரிசியும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, 1/2 டம்ளர் வந்து பாசிப்பருப்பும் வந்து நான் எடுத்திருக்கேன். இப்ப அது வந்து விசில் வந்துட்டுருக்கும்போது, அந்த கேப்ல வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து அத தாளிச்சு விடுறதுக்கு நான் வந்து ரெடி பண்ணிட்டுருக்கேன். என்னென்ன போட்டு தாளிச்சேன் அப்டின்னா வந்துட்டு, மிளகு, சீரகம், வரமிளகா, பச்சை மிளகா இருந்தாலும் போடலாம். பட் ஆனா என்கிட்ட இல்ல. ஸோ வரமிளகா போட்டு இதெல்லாம் தாளிச்சுட்டேன். நெய் நல்லா ஊத்தி தாளிச்சாச்சு. இப்போ வந்து ஃபைனல் டெக்கரேஷன் பண்ணிறலாம். ஒரு பவுல் எடுத்துட்டு அதில வந்து கொஞ்சம் கீ அப்ளை பண்ணிட்டு, அதுக்கப்புறம் இந்த பொங்கல வச்சு நம்ம எடுத்தோம்னா, அழகா வந்து ஹோட்டல் ஸ்டைல்ல வந்து பொங்கல் ரெடி ஆயிரும். இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்டின்னா வந்துட்டு, நான் வந்து சட்னி தான் வச்சிருந்தேன். தேங்காய் சட்னி தான் வச்சிருந்தேன். ரொம்ப டேஸ்ட்டா இருந்தது.
இது முடிச்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து பேரண்ட்ஸ் மீட்டிங் இருக்கு. ஸோ வந்து பொங்கல் வச்சு செஞ்சு குடுத்ததுக்கு அப்புறம் வந்து ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டாங்க. தம்பி வந்து கொஞ்சம் லேட்டா தான் எழுந்திரிச்சான். ஸோ அவன் எழுந்திரிச்சதுக்கு அப்புறம் வந்து நான் பெட்டெல்லாம் வந்து நீட் பண்ணிட்டு, நாங்க வந்து இப்போ பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு ரெடி ஆயிட்டுருக்கோம். நான் வந்து ஹஸ்பண்ட் போனதுமே வந்துட்டு நான் வந்து குளிச்சு ரெடி ஆயிட்டேன். தம்பி மட்டும் தூங்கிட்டு இருந்தான். சரி தூங்கட்டும்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். ஏன்னா ஸ்கூல் டைம்ல வந்து அவனுக்கு வந்து நல்ல ஒரு தூக்கமே இருக்கிறதில்ல. ஏர்லி மார்னிங்கே எழுந்திரிச்சு ஸ்கூல் போறது, இந்த மாரி இருக்கிறதுனால லீவ் டேஸ் வந்துச்சு அப்படின்னா வந்துட்டு அவன கொஞ்சம் கூட டிஸ்டர்பே பண்ண மாட்டோம். அவனா எழுந்திரிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஸோ தம்பி எழுந்திரிச்சதுக்கப்புறம் அவன பிரஷ் பண்ண சொல்லி கிளம்ப சொல்லிட்டு, அந்த கேப்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவனோட யூனிஃபார்ம்லாம் வந்து நான் அயர்ன் பண்ணிட்டுருக்கேன். ஏன்னா வந்துட்டு ஸ்கூலுக்கு வரும்போது யூனிஃபார்மோட வரணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக ரெடி பண்ணிட்டுருக்கேன். எனக்கு வந்து அயர்ன் பாக்ஸில வந்து கொஞ்சம் அயர்ன் பண்ணுறது கொஞ்சம் பிடிக்காது. அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து அது கரெக்ட்டா ப்ராப்பராவும் வராது. ஸோ, அதனால வந்துட்டு 2வது இந்த அயர்ன் பாக்ஸ் வந்து கொஞ்சம் ஹீட் ஜாஸ்தி ஆகும். ஸோ, அதனால வந்து ஆஃப் பண்ணி நான் வந்து அயர்ன் பண்ணிட்டுருக்கேன். இப்ப அயர்ன் பண்ணி தம்பியும் ரெடி ஆயாச்சு. பட் கொஞ்சம் டென்ஷன் இருக்கு தம்பிக்கு. ஏன்னா எப்படி மார்க் வருமோ என்னமோ அப்படின்றது. இப்ப தம்பி ரெடி பண்ணதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து ரெடி ஆயிட்டுருக்கேன். தலை சீவி கிளம்புறதுக்கு. ஸோ ஃபைனலா வந்து ரெடி ஆயாச்சு. இப்ப அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, தம்பிக்கு வந்துட்டு நான் ஃபுல்லும் ரெடி ஆனதுக்கப்புறம், அவனுக்கு வந்து லாஸ்ட்டா வந்து பொங்கல் தான் நான் ஊட்டி விட்டுட்டுருக்கேன். நார்மல் டேஸ் அவனுக்கு போட்டு குடுத்தா அவனே சாப்பிட்டுக்குவான். பட் ஆனா அவன் வந்து கொஞ்சம் டென்ஷனா இருக்கான். பாவம் வேண்டாம் வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். ஸோ அதனால வந்து அவன சமாதானப்படுத்தி நானே ஊட்டி விடலான்னு சொல்லிட்டு ஊட்டி விட்டுட்டுருக்கேன். ஹஸ்பண்ட் வந்து கீழ வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இப்ப நாங்க போனதும் அப்படியே கிளம்பிற வேண்டியதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் பக்கத்தில போயாச்சு. ஸோ வந்து என்னால வந்து ஸ்கூலுக்குள்ளலாம் வந்து வீடியோ எடுக்க முடியாது. ஸோ வந்து நான் ஒன்ஸ் வந்து பேரண்ட்ஸ் மீட்டிங் அட்டெண்ட் பண்ணிட்டு உங்ககிட்ட வீடியோவ கன்டின்யூ பண்றேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ரிப்போர்ட் கார்டு எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு. ஆன் தி வேல வரும்போது இங்க வந்து வெயில் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இளநீ குடிக்கலான்னு சொல்லிட்டு நாங்க வண்டிய ஸ்டாப் பண்ணியிருக்கோம். நாங்க இப்ப இளநீ குடிச்சிட்டு அப்படியே வீட்டுக்கு நேரா வந்தாச்சு. ஆன் தி வேலயே வந்து பார்த்தீங்கன்னா, இடையிலயே வந்து தம்பியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு தம்பி வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அவன் விளையாட போயிட்டான். நான் அடுத்த ரொட்டீன ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதே மாரி அடுத்து வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாக்ல நான் உங்கள மீட் பண்றேன்.